கள்ளச்சாராயம் குடிக்கலையே, எப்படி நிவாரணம் கொடுத்திருந்தாரு? சாராய ஆலை அதிபர்கிட்ட நீங்க மாந்தநேயம், மனித நேயம், இதெல்லாம் பெண்ணிய உரிமை, சமூக நீதியெல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி வரும்? தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போற குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு வன்கொடுமை நடந்திருக்குங்க. சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கா? சட்டம் யார்கிட்ட இருக்குன்னு சட்டம் யார்கிட்ட இருக்கு? ஒழுங்கற்ற ஒரு கூட்டத்துக்கிட்ட சட்டம் இருக்கு, அதிகாரம். அது எப்படி சட்டம் ஒழுங்கா காப்பாற்று? முதலா இந்த குற்றம் நடக்கும் போதே கடும் தண்டனை வந்திருந்தா அதுக்கப்புறம் கூட பயந்துருக்கும். அப்படியே கடத்தி கொண்டே போகும்போது மாதர் சங்கங்கள் இன்னைக்கு உங்க மேல எல்லாம் காவல் நிலையங்களையும் புகார் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி வரவேற்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை எதிர்த்து போராடுவதை, பெண்களுக்காக நீங்க ஏன் போராடலைன்னு கேட்ட என்னை எதிர்த்து போராடுவதை நான் வரவேற்கிறேன். நீங்க எவ்வளவுதான் என்னை எதிர்த்து போராடினாலும், எவ்வளவுதான் கத்தினாலும் உங்களுக்கு அந்த 6 சீட்டு தான். உங்களுக்கு அந்த 6 சீட்டு தான். 90 இடத்துல இருந்து தேஞ்சு இப்போ எதிர்கட்சி இடத்துல இருந்து எங்க இருக்கு கட்சின்னு கேட்கிற அளவுக்கு தேஞ்சிச்சு. புரட்சினா என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க, போராட்டம்னா என்னன்னு கத்து கொடுத்தீங்க. இப்ப எங்க இருக்கீங்க? நீங்க என்ன எதிர்த்து போராட நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க. சீட்டாவது பெற்றீங்க, இப்ப 6க்கு இருக்கிறீங்க. சரி, என்னை எதிர்த்து பேசி இந்த 6ஐயாவது தக்க வச்சு. திரைப்பட கல்லூரி மாணவர்கள் படை என்ற ஒரு ஆவணப்படம் எடுத்தாங்க. அது கல்லூரி வளையத்தில் இருக்கிற அரங்கத்தில் திரையரத்துக்கு முறைப்படி பர்மிஷன் வாங்கினாங்க. ஆனா அதோடைய முதல்வர் வந்து தற்போது அந்த படை என்ற சொல் தவறான சொல் என்றதுக்கு அந்த திரைப்படத்துக்கு திரையிடக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. இது பற்றி உங்க கருத்து? எனக்கு தம்பிகள் வந்து அந்த சிக்கலை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. சமூக நீதி, இந்த சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, முற்போக்கெல்லாம் பேசுகிற இந்த இயக்கங்களினுடைய செயல்பாடுகளை பாருங்க. அரசினுடைய கீழே இயங்குகிற ஒரு திரைப்பட கல்லூரியில பறை என்பது தமிழனுடைய தொன்ம கருவி. அது சாதி பறை எல்லாம் ஆதி பறை, எங்களுடைய அடையாளம். அந்த இசைக்கருவியை ஒரு தீண்டத்தகாத கருவி, அதை நிராகரிக்கிறது, புறக்கணிக்கிறது, ஒரு இழி சொல் என்று கருதுவதை எப்படி ஏற்கிறது? உடனடியாக அந்த முதல்வரை பணி நீக்கம் செய்யணும், இந்த திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்கணும். இல்லைன்னா நாளைக்கு அறிக்கை கொடுத்து கோரிக்கை வைப்பேன். நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, திரைப்பட கல்லூரியை முற்றுகையிட்டு போராடுவேன். நானே கல்லூரியை திறந்து திரையரங்கத்தை திறந்து. பேசும்போது நீங்க சொன்னீங்க